ஏர்டெல்ல அன்லிமிடெட் 5G வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்பதான் வந்து 5G வந்து ஆக்டிவேட் பண்றீங்க, இப்போவே உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாம இருந்தாலும் சரி அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 5G நல்லா தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகாம இருக்குது அப்படின்னாலும் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஏர்டெல்ல இந்த 5G ஒர்க் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5G மொபைல் ஃபோனா வந்திருக்கணும். ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் 5G மொபைல் ஃபோனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G வந்து இருந்திருக்கணும். அப்படி வந்து 5G இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க மொபைல் ஃபோன் 5G வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து 5G வந்து கிடைக்காது. அதனால நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து 5G அன்லிமிடெட் வந்து இருக்குதா அப்படின்ற அந்த கவரேஜை நீங்க செக் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஏர்டெல் 5G கவரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இதில் பிளேஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து 5G வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஏரியா இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிடெட் ஃப்ரீ 5G வந்து கிடைக்கும். இந்த இதில் வந்து உங்களோட ஏரியா இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 5G ஃபோனே இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5G கிடைக்காது. அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் அப்டேட் நீங்கள் வந்து பண்ணணும். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5G வந்து கிடைக்காது. அதனால வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிஸ்டம் அப்டேட்டும் வந்து பண்ணிட்டேன், என்னோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து கிடைக்குது, நான் 5G ஃபோன் தான் வச்சிருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து 5G கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் வந்து எனபிள் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து 5G வந்து கிடைக்காம இருக்கும். அது என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து LTEயில் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரிஃபர் 5G அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃப்ரீ 5G பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து இருக்குது. 239 ரூபாய் இல்லாட்டி அதற்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிடெட் ஃப்ரீ 5G வந்து கிடைக்கும். 239 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பிளான்ஸில் நீங்கள் எது ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அன்லிமிடெட் ஃப்ரீ 5G கிடைக்காது. உங்கள்கிட்ட 5G மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி, உங்களோட ஏரியாவில் வந்து 5G கிடைச்சாலும் சரி, நீங்கள் எல்லா செட்டிங்ஸும் ப்ராப்பராக பண்ணாலும் சரி, ஆனால் நீங்கள் 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கும் மேலே இருக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 5G கிடைக்கும். அதுக்கும் கீழே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5G வந்து கிடைக்காது. அதனால நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பிளானையும் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5G வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏர்டெல்ல வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் கேருக்கு எப்படி வந்து கால் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து ஆல்ரெடி 5Gலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகுது, ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் முன்னாடி ஒழுங்காக யூஸ் பண்ணுறது இப்போ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற உங்களோட இஷ்யூ நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. உங்களோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் கஸ்டமர் சர்வீசஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ப்ராப்ளம் சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏர்டெல்ல அன்லிமிடெட் 5G ஒர்க் ஆகக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறாங்க.